சத்திய தீபம்னு இதுக்கு எப்படி பேர் வச்சு? நிம்மதி கிடைக்குமா சத்திய தீபம்க்கு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா நிம்மதி கிடைக்கும். தனிப்பெரும் கருணைங்கிறது நம்மளுடைய இது கிடையாதுங்க, இறைவனுடையது. இறைவன் நம்ம மீது காட்டுற கருணையை தனிப்பெரும். அதுதான் ஏன் கேட்குறேன், நம்ம மேல அவரு அப்படி கருணை காட்டுற மாதிரியே தெரியும். கடவுள் ஒருவர், ஆன்மா நிறைய பேருன்றீங்க. கடவுள் ஒருவர் தாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பொதுவா எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துறது இறைவனுடைய தன்மை. இவன் நல்லவன், இவன் கெட்டவன் பார்த்து எதையும் செய்யறதில்லை. கருத்து வேறாகி நீ கோவிலிடை புகுந்த போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன். பல ஜென்மங்களா நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை தொகுத்து அதுல கொஞ்சம் எடுத்து தான் இந்த பிறப்பை கொடுக்குறாங்க. கொஞ்சத்தை கொடுத்து நீங்க இதை மட்டும் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நம்ம இங்கேயும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு போறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைத்த நலம் பெருக. நல்லோர் நினைத்த நலம் பெருக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வணக்கங்க ஐயா, உங்க பேரு? சிவகுரு. சரிங்க. நீங்க வடலூர்ல இருக்கீங்களா? இங்க வடலூர்ல இருக்கேன். உங்களுக்கு அற்பெரும் ஜோதி எப்படிங்க பழக்கமாச்சு? அருட்பெருஞ்சோதி பழக்கம் ஆச்சுன்னா நீங்க சன்மார்க்கத்துல வந்தது கேக்குறீங்க? ஆமாங்க. சரி சரி. எனக்கு ஆன்மீக ஈடுபாடுங்கிறது ஒரு 8th படிக்கும்போது, 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு துறவி மூலயமா வந்ததுங்க. ஒரு மந்திரம் சித்தியாச்சு. அந்த ஆன்மீகம்னா என்னன்னு நான் தேட ஆரம்பித்தேன். நிறைய கேள்விகள் வந்தது. அந்த கேள்விகளுக்கான பதில் எதில் வந்ததுன்னா சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான்ட்டு வந்தது. அதனால அந்த ஈடுபாடு நமக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 8ஆவதுலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் ரொம்ப தனிமையில் இருப்பேன். ஒரு நாள் என்னாச்சு, நான் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு துறவி ஒரு மந்திரம் சொல்லி, இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும், நடக்கிறத நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த மந்திரத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னாலும் நடந்துச்சு. அப்போ நமக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நமக்கு நடக்கிறத மற்றவங்கக்கிட்ட சொன்னாதானே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு. நான் அப்போ சொல்லிட்டேன், எல்லார்ட்டையும் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்தாங்க, நான் சொல்கிறேன் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னேன், நடக்கலை. அப்போ அதுக்காக இந்த மந்திரங்களை நான் தேட ஆரம்பித்தேன். நம்ம மந்திரத்தை விட்டு ஓட்டிட்டோமே, இனிமேல் நம்ம அதை பிடிக்கணும், இது ஏதோ ஒரு உலகம், ஒரு தனி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரங்களை தேட ஆரம்பித்தேன். எவ்வளோ மந்திரங்களை சொல்லி பார்த்தேன், ஆனால் எதுவும் அது மாதிரி சித்தி ஆகலை. அப்புறம் திருமந்திரம்னு ஒரு பெரிய புக்கு, சரி இதில் நிறைய மந்திரம் இருக்குன்னு நினச்சி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு ஆன்மீகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எதுக்கு பிறந்திருக்கோம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்கள் நமக்கு
தீர்த்தவர் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானுடைய சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சு. நீங்க இந்த வடலூர்ல இருந்ததுனாலே உங்களுக்கு வள்ளல் பெருமானம் பரிச்சயமானாரா, இல்ல நீங்க இது மாதிரி தேடி போனதுக்கு அப்புறம் தான் வள்ளல் இல்லை, பெருமான்? தேடி போனதுக்கு அப்புறம் தான். நான் வடலூர்ல இருந்தேன். வடலூர்ல ஞான சபை நிறைய முறை போயிருக்கேன். ஆனால் உள்ள என்ன நடக்குது, ஜோதி தரிசனம் எதுவும் தெரியாது. இப்போ பூசம்லாம் வந்ததுன்னா அந்த கடைத்தெருவு தான் வரும். இந்த கடைத்தெருவுலாம் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த அந்த பெரியவர் மூலயமா அந்த மந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மீகம்னா என்னன்னு தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியாக தான் வள்ளல் பெருமான்ட்டார். ஐயா, நீங்க இந்த சத்திய தீப பாடசாலைன்னு வச்சிருக்கீங்க. இந்த சத்திய தீப பாடசாலையில என்ன நடக்குதுங்க? சத்தியதீப பாடசாலையில் பார்த்தீங்கன்னா சத்தியசாரம் வகுப்பு, குழந்தைங்களுக்கான வகுப்பு, பெரியவங்களுக்கான வகுப்புலாம் நடக்குதுங்க. அந்த வகுப்புல நம்ம பெரியவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை நாம சொல்லுவோம். நாம நிறைய கேள்விகளை அவங்கள கேட்போம். இப்போ இது வந்து பெரிய ஒரு அறிவு தூண்டுதலாக இருக்கும். அவங்க இது வரைக்கும் ஆன்மீகம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே தெரிய வரும். இப்போ ஆன்மீகம்ங்கிறது சுத்த சன்மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு தெளிவை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த வகுப்பு வந்தால் தெரிஞ்சுக்கலாம். சரி, இது ஒரு முக்கியமான கேள்வி அன்பர்கள்லாம் கேட்குறாங்க. நிம்மதி கிடைக்குமா சத்திய தீபம்க்கு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமா நிம்மதி கிடைக்கும். ஏன்னா நம்ம நிம்மதி எங்கெங்கயோ வெளியில தேடிட்டு இருக்கோங்க. நிம்மதிங்கிறது நமக்குள்ள இருக்கு. நம்ம வெளியில இருந்து நிம்மதியை தேடினோம்னா அது என்னைக்கும் கிடைக்காது. நமக்குள்ள நிம்மதிங்கிறது உண்டு. இறைவன் நமக்குள்ள இருக்காரு. அப்போ உள்ள போகணும். அப்போ உள்ள அகத்தை நோக்கி எப்படி போகிறது, இந்த அகப்பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறது நம்ம சத்திய தீபத்துல சொல்லித் தரோங்க. அதனால நிம்மதிங்கிறது தாராளமா கிடைக்கும். சரிங்க, நீங்க இந்த சத்திய தீபம்னு இதுக்கு எப்படி பேர் வச்சுக்கோங்க? சத்திய தீபம்னா அணையா தீபம்னு அர்த்தங்க. சத்திய தீபம்ங்கிறது வந்து என்றைக்கும் நிலையான, சத்தியம்னா நிலையானதுன்னு அர்த்தங்க. அப்போ சத்திய தீபம்னா அணையா தீபம். அப்போ நம்ம யாருன்னா ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி இருக்குன்னா ஒரு தீபமா இருக்கு. எப்படிப்பட்ட தீபம்னா அணையா தீபம். ஆன்மா ஒரு அணையா தீபம். ஆன்மா இறக்காது. இந்த தேகம் தான் அழிஞ்சு போகும். அதனால அந்த சத்திய தீபங்கிற வார்த்தையை வச்சிருக்கோம். ஐயா, நாங்கள் இப்போ ஒரு 12 மாசமா உங்க பாட வகுப்பு வந்துட்டு இருக்கோம். சரி, இது வந்து நான் வீட்டில் கேட்குற கேள்வியா ஒரு கேள்வி லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒன்று கொஞ்சம் பார்த்துடலாமா? சரி. முதல் கேள்விங்க, நீங்க அருட்பெரும் ஜோதின்னு ஆரம்பிச்சீங்க. இந்த அருட்பெரும் ஜோதி வந்து வள்ளலார் கண்ட ஒரு தியானத்துல கண்ட புது கடவுளாங்கயா, இல்ல இது எப்படிங்க? அருட்பெரும் ஜோதினா யாரு? கடவுள் வந்து புது கடவுள்னு ஒண்ணு கிடையாதுங்க. இருக்கிறதுலே எது ரொம்ப பழமையானதுன்னா கடவுள் தான் ரொம்ப பழமையானவர். 3 பொருள் இயற்கை பொருள்னு சொல்லுவாங்க: கடவுள், ஆன்மா, ஆணவம். அருட்பெருஞ்சோதி தான் அந்த பழமையான கடவுளா அப்படின்னாலும் கிடையாது. அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்ன? அது கடவுளுடைய பேரா அப்படின்னா கடவுளோட பேர் இல்லை. கடவுளுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா கடவுளுக்கு பேரே இல்லை. இப்போ கடவுளுக்கு யாரும் பேர் வைக்க முடியாது. ஏன்னா அவர் தான் இயற்கை பொருளாக இருக்காரு. ஆன்மா இயற்கை பொருளாக இருக்கு. இப்போ கடவுளுக்கு எப்படி பேர் இல்லையோ அது போல் ஆன்மாவுக்கும் பேர் இல்லை. ஏன்னா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? அப்போ கடவுளுக்கு பேர் இல்லை. அப்போ சிவம், அருட்பெருஞ்சோதி, நடராஜர்னு நிறைய பேர்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனுடைய தன்மை, இயல்பு, சொரூபத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்னன்னா பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்னன்னா ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாகிய நிறைவான இன்பம் அப்படின்னு பொருள். அப்படி ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவாகிய நிறைவான இன்பம் எதுவோ அதுதான் இறைவன். இப்போ சிவம்னா என்னன்னா சத்து, சித்து, ஆனந்தம் சொல்லுவாங்க. அதாவது உண்மை, அறிவு, இன்பம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். அப்போ சிவம் அப்படிங்கிற பொருள் என்னன்னா இறைவனுடைய இயல்பை குறிக்குது. இப்போ அவருடைய இயல்பு, தன்மை, சொரூபம், அவருடைய அசைவுக்கு ஒரு பேர் வச்சாங்க. இறைவன் நமக்குள்ள இருந்து அசைகிறாரு. அவர் அசைகிறதுனால தான் நாம எல்லாம் அசைகிறோம். அந்த அசைவுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கு பேரு நடராஜர். வள்ளல் பெருமான் கூட 6ஆம் திருமுறையில அருட்பெருஞ்சோதி நடராஜபதி அப்படின்னு சொல்லுவாரு. அருட்பெருஞ்சோதிங்கிறது புது கடவுளா அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பழமையானவர். அவருக்கு பல பேர்கள் வச்சாங்க. அந்தந்த தன்மை அவங்கவுங்க எப்படி எப்படி உணர்ந்தாங்களோ அதன்படி பல பேர்கள் வச்சாங்க. வள்ளல் பெருமான் இறைவனுடைய சொரூபத்தை உணர்ந்து சொரூப சித்தியை பெறுறார். அந்த சொரூப சித்தியை பெற்றதுனால அவருடைய சொரூபத்துக்கு பேர் வைக்கிறார் அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்றாருன்னா இல்லை, மாணிக்க வாசகரே அருண்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இப்போ ஏற்கனவே இதை வந்து மற்றவங்க கண்டதையும் இவர் விளக்கி சொல்கிறாருங்களா ஐயா, இல்லை இது வந்து ஒரு இந்த சுரூபத்தை இதுக்கு முன்னாடி யாராச்சும் வர்ணிச்சிருக்காங்களா? மாணிக்க வாசகர் அரும்பெரும் ஜோதின்னு சொல்றாங்க. ஜோதி இறைவனை ஜோதி வடிவமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆழ்வார்கள்லையும் ஜோதினே இறைவனை பாடுறாங்க. அப்புறம் இந்த இதில் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்றீங்க. அந்த தனிப்பெரும் கருணைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? தனிப்பெரும் கருணைனா தனி அப்படின்னு சொல்லிட்டாலே இது ஒப்பற்றதுன்னு அர்த்தம். ஒப்பற்ற பெரிய கருணைன்னு அர்த்தம். இறைவனுடைய கருணை ஒப்பற்ற பெரிய கருணை. அது எப்பேற்பட்டதுன்னா பேரறிவு உடையதுன்னு சொல்லுவாங்க. அந்த கருணையோடு ஒப்பிடும்போது அப்படிப்பட்ட கருணை யாருக்கும் இல்லை. கருணை அப்படி என்னமோ நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கருணை பண்ண மாதிரியே தெரியலீங்களேங்க. நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது என்னது? அது தனிப்பெரும் கருணை. தனிப்பெரும் கருணைங்கிறது நம்மளுடைய இது கிடையாதுங்க, இறைவனுடையது. இறைவன் நம்ம மீது காட்டுற கருணையை தனிப்பெரும். அதுதான் ஏன் கேட்குறேன், நம்ம மேல அவரு அப்படி கருணை காட்டுற மாதிரியே தெரியும். இல்ல, அவர் காட்டுற கருணையை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதுதான், ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைய அந்த தாய் குளிப்பாட்டுறாங்க, குழந்தை அழ ஆரம்பிக்குது. குளிப்பாட்டுறது நல்லதா கெட்டதான்னா நல்லதுதான். ஆனா அந்த குழந்தைக்கு அது எப்படி தெரியும்? பெரிய துன்பமா தெரியும். விட்டுட்டா சந்தோஷம் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த தாய்க்கு தான் தெரியும் குளிச்சாதான் நல்லது, விட்டா உடம்புல வந்து சொரிசரங்கெல்லாம் வரும், குளிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாய்க்கு தெரியும். அப்ப தாய் குளிப்பாட்டுவாங்க, குழந்தை அழுகும். அது போலதான் இறைவன் நம்மளை தூய்மைப்படுத்துறார். அந்த தூய்மைப்படுத்தும் போது அது நமக்கு துன்பமா தெரியுதுங்க. ஆனா உண்மையிலே என்ன அங்க நடக்குதுன்னா இன்பம் தான். நம்ம தூய்மை செய்ய 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 நமக்கு இன்பம் உண்டாகும். இப்போ தூய்மைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. நமக்கு ஆணவம்ங்கிற ஒரு மலம் இருக்கு, ஒரு அழுக்கு இருக்கு. அந்த ஆணவ மலம் நீங்கிட்டா நமக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இருக்கு, அது ரெண்டும் ஒன்னாயிடும். அது நீக்கிறதுக்காக அவர் இந்த பிறப்பை கொடுக்குறாரு. அப்ப இந்த பிறப்புல வந்து அது நீக்கப்படும் போது எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை குளிப்பாட்டும் போது குழந்தை அழுகுதோ, அதை பத்தி புரியாம அதை ஒரு வேதனையா நினைச்சு அழுகுதோ, அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே. ஆனா இறைவன் நமக்கு முதல்ல சொல்லி கொடுக்க வர்ற ஒரு விஷயமே என்னன்னா, நாம துன்பத்துலதான் இருக்கோங்கிறது தான். இது வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சிக்காம இருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது, நம்ம தொடக்கங்கிறத ஒண்ணு இல்லாத போதே நம்ம துன்பத்துல இருந்தோம். அந்த துன்பத்திலேருந்து நீக்கத்துக்கு தான் இந்த பிறப்பை கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாமே எனக்கு துன்பமா தான் இருக்கு, அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு ஒவ்வொரு ஆன்மாவும் விருப்பப்படணும். அப்படி அந்த விருப்பத்தை உண்டாக்குறது தான் இறைவனுடைய ஒரு முதல் கடமையாவே அவர் செய்யறாரு. அந்த விருப்பத்தை உண்டாக்கும் போது என்ன ஆகுது? இறைவனை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம். நம்ம விரும்புறோம். இந்த உலகத்துல சில நேரம் நம்ம வெறுத்தாலும் சில விஷயங்களை விரும்புறோம், போக பொருட்களை விரும்புறோம். இப்போ அந்த விருப்பம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சுக்கிட்டே போகுது. எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லை, எனக்கு இறைவனை தான் நான் அடையணும். இது என்னதான் இதுல ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஒரு கட்டத்துல துன்பங்கிறது வந்தே தீரும். இந்த இன்பம் வந்து நீடிக்காது. அதனால நான் எது நிலைத்த இன்பமோ அதனை போய் நான் சேரணும். அது இறைவன் அடி மட்டும்தான் உண்டு, இறைவனோட இரண்டரை கலக்கிறதா அப்படிங்கிற உணர்வு ஏற்படணும். அந்த விருப்பம் நமக்கு உண்டாகணும். அப்ப அது எப்போ உண்டாகும்னா, நம்ம துன்பத்துல தான் இருக்கோம் அப்படின்னு தெரிய வரணும். ஒரு புழு இருக்குங்க, அந்த புழுவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பெரும் துன்பமானது. ஆனா அது புழுவுக்கு தெரியாது. அதுல அது ஏதோ ஒரு இன்பம், அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்பம் இருக்கிறதா அது வாழும், ஒரு துன்பம் வர்றதா அது வாழும். ஆனா ஒரு மனிதனுக்கு தெரியும் அது முழுக்கவே துன்பம் தான் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி. அது போல இந்த மனித பிறவிலேருந்து உயர்ந்தவங்க ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இதுல இன்பம் ஒண்ணு கிடையாது, இது துன்பமானது. உமது வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையென மயங்காதுன்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இப்ப நம்ம இதுல இன்பத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை தேடும் போது இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வுலாம் சிறப்பா அமையும். மற்றவங்களாம் சொல்ற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட தான் இருந்தோம், இப்ப கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். பிரிஞ்சு வந்துட்டு இப்ப நம்ம இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிறது அதுக்கு உண்மை இல்லைங்களாங்க? அது உண்மை இல்லை. கடவுள்கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சு வரல. கடவுள்கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னா ஏன் பிரிஞ்சு வந்தோம்? யாரு பிரிச்சது? கடவுளே நமக்கு நம்மளை பிரிச்சு விட்டாருன்னா ஏன் பிரிக்கணும்? அப்ப கடவுளுக்கு கருணை இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? இல்ல நாமே பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னா கடவுளோட நாம வல்லமை பெற்றதா ஆயிடும். ஏதோ மூன்றாவது ஒரு பொருள் இருந்து கடவுள்ல இருந்து நம்மளை பிரிச்சு விட்டது அப்படின்னா அந்த மூன்றாவது பொருள் கடவுளை விட வலிமை பெற்றதா ஆகும். இப்போ கடவுள்ல இருந்து நாம பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிறது சரி கிடையாது. முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவாங்க. இயற்கை பொருள் 3 பொருளுங்க. ஒண்ணு வந்து கடவுள், அடுத்து ஆன்மா, அடுத்து ஆணவம். இது 3ம் இயற்கையிலே இருந்தது.
இந்த மூணுல கடவுள், ஆன்மா, ஆணவம். ஆணவம் வந்து ஆன்மாவுக்கு இயற்கையிலே இருந்தது, ஆன்மாக்குள்ள இருந்தது, அது தனியான ஒரு பொருள் கிடையாது. இந்த ஆணவம்ங்கிற பொருள் ஆன்மாவிலிருந்து நீக்கப்படும் போது ஆன்மா பரமான்மா வாழும். ரெண்டு கடவுள் இருப்பாங்களான்னா கிடையாது. ஒரு அறிவோட கலந்துரும், தனித்து நிற்காது. சரிங்களா? இப்போ பரமான்மாவோட ஆன்மா கலக்கும் போது அறிவு நிலைகள், இப்போ ஒவ்வொரு ஆன்மாவும், கணக்கில்லாத ஆன்மா இருக்கு, கடவுள் ஒருத்தர், கணக்கில்லாத ஆன்மாக்கள் இருக்கு. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னு தான் இறைவனுடைய விருப்பமா இருக்கு. ஏன் அந்த விருப்பம் உண்டாகுதுன்னா, ஆன்மாக்கள்லாம் துன்பமா இருக்கு, இறைவன் பேரின்பமா இருக்காரு. இந்த ஆன்மாக்களுடைய துன்பத்தை இறைவன் பார்க்கிறாரு, இனிமே இது வாழ்க்கையில துன்பமே படக்கூடாது, இது தன்னை போல பேரின்பத்தை அடையணும், தன்னை போல ஒரு உயிர் பொருள், இது துன்பப்படக்கூடாது. இப்போ பேரின்பத்தை இது அடையணும்னா அதுக்கு பேரறிவு உண்டாகணும். இப்போ பேரறிவு உண்டாகணுங்கிறதுக்காக அதுக்கு பிறப்பை கொடுக்குறார். இப்போ பிறப்பு கொடுத்து ஒவ்வொரு அறிவாக வளர்க்குறாரு. ஓரறிவு தாவரங்கள்ல இருந்து விலங்கு, பறவைகள்னு ஒன்னொன்னா வளர்த்து 6 அறிவு நமக்கு இந்த மனித தேகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ மனித தேகம் வந்து 6 அறிவு மட்டும்தானாலும் இல்லைங்க. இந்த தேகத்தை வச்சு நம்ம அறிவை எத்தனை நிலைகளுக்கு வேணாலும் உயர்த்திட்டே போக முடியும். பேரறிவு வரைக்கும் இந்த மனித தேகம் மூலயமா நம்ம போக முடியும். சரிங்க. இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 6 அறிவு மட்டும் கிடையாது. ஆமாம். சரிங்க. அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கு. ஆமாம். சரிங்க. நீங்க இப்போ சொல்லும் போது கடவுள் ஒருவர், ஆன்மா நிறைய பேருன்றீங்க. இந்த கடவுள் ஒருவர் தாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிறது, இதுக்கு எதனா பிரமாணம் உண்டா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஆகம பிரமாணம்னு சொல்லுவாங்க. ஆகம பிரமாணம்னா பெரியவர்கள் சொல்ல ஒப்புவது. இப்போ நம்ம வந்து அதை அனுமானம் பண்ணி புரிஞ்சிக்க முடியாது. இறைவனை வேற எந்த பிரமாணம் கொண்டும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பெரியவங்க எல்லாருமே கடவுள் ஒருத்தர் தான். அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா நாம புரிஞ்சுக்கிட்டு நாம அதுக்கு தனித்தனி பேர் வச்சுக்கிறோம். ஆனால் கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அவர் தான் எல்லாமாவும் இருக்கார் அப்படின்னு சொல்ல. வல்லற்பெருமான் கூட தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல போன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லா, மேல் விளைவு அறிகில்லா அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா, நம்ம வந்து தெய்வங்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அடைய வேண்டிய நிலைகள் நிறைய இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வந்து மெய்யறிவு விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா வள்ளல் பெருமான் மட்டும்தான் சொல்றாருன்னு இல்லை, நிறைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா கடவுள் ஒருத்தர் தான். அப்புறம் நம்ம இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், பரமசிவன்லாம் நாம வழிபடுறோம்ல, அப்போ அவங்களாம் யாருங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சதாசிவம், ஈஸ்வரன்லாம் அவங்கள தத்துவ தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் யாருன்னா நம்மளை போல ஆன்மாக்கள் தவத்தாலும் விரதத்தாலும் பதத்தலைமை மதத்தலைமை வாய்த்தனன்னு சொல்லுவாங்க வள்ளல் பெருமான். அவங்க ஒருத்தரா, பிரம்மா ஒருத்தர் இருக்கார், விஷ்ணு ஒருத்தர் இருக்காருன்னா அப்படி கிடையாது. பிரம்மாங்கிறது கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் கோடிக்கணக்கான அண்டங்கள் உண்டு. அது மாதிரி விஷ்ணுங்கிறவர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு விஷ்ணுக்கும் கோடிக்கணக்கான அண்டங்கள் உண்டு. இவங்க எல்லாம் யாருன்னா நம்மளோட கொஞ்சம் உயர்ந்த படிநிலை ஏறினவங்க. நாம இன்னும் அந்த இடத்துக்கே போகலை. நாம அந்த இடத்துக்கு போய் கடந்து தான் போகணும். அதை எதையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சன்மார்க்கம். நமக்கு வந்து படிநிலைகள் ஏற ஏற நிறைய ஆற்றல்கள், நிறைய பதத்தலைமைகள் கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தாம நம்மளுடைய லட்சியம் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போகணும். அப்ப இவங்க எல்லாம் யாருன்னா நம்மளை போல ஆன்மாக்கள், நம்மளை விட கொஞ்சம் படி மேல் ஏறினவங்க. இந்த படிகள்லாம் தாண்டி தான் போகணுங்களா? ஆமா, இந்த படிகள்லாம் தாண்டி தான் போகும். எதுவுமே நமக்கு தெரியாம விட்டுட்டு போறது கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு அது வேணான்னு அதை அனுபவிக்காம போறது தான் சன்மார்க்கம். இப்போ இந்த படிநிலைக்கும் அந்த கதிகளுக்கும் என்னங்க வித்தியாசம்? படிநிலைனா என்ன, கதினா என்ன? கதியும் பதிநிலையும் ஒண்ணுதான். பதத்தலைமைகள் எல்லாமே கதின்னு சொல்லுவாங்க. சேர்கதி அப்படின்னு சொல்றாங்க, வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாங்க அந்த கதி. ஆனா சேர்கதின்னா முடிவான கதி எதுன்னு பாத்தீங்கன்னா அது இறைவனோட இரண்டரை கலக்குதா. மற்ற கதிகள் எல்லாமே நமக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அது எப்படிங்க நிரந்தரம் இல்லைங்கிறது எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இந்த மாதிரி பதத்தலைமைகள் நமக்கு கிடைச்சாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் உண்டு. இப்போ மனிதன்னா 100 வயசுங்கிற மாதிரி, இப்போ பிரம்மான்னா 4,32,000 வருஷம் தான் ஒரு பிரம்மானுடைய ஆயுள் காலம்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறார். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க இறப்பு உண்டாகும். அப்புறம் விஷ்ணு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுட்காலம் கொடுக்குறார். அதனால நிரந்தரம், இறைவனோட இரண்டரை கலத்தல்ங்கிறது நிரந்தரம். அதனால கதின்னு சொல்லி முடிச்சாங்கன்னா அது பேரின்ப பெருவாழ்வு தான் சொல்லுவாங்க. நாம வந்து கடவுள் நம்ம அறிவு வளர்க்க படைச்சிட்டாரு. இதுல நாம ஏன் அவரை கடவுளை வணங்கணும்? வணங்குறதுனால நம்மளுக்கு எப்படி அறிவு முன்னேறுது?
இறைவன் வந்து தன்னை வணங்கணும்னு அவர் நினைக்கிறது இல்லை. இறைவன் வந்து இவன் தன்னை வழிபாடு பண்றான், இவர் வழிபாடு பண்ணல அப்படின்னு பார்க்கறது இல்லை. பொதுவா அவ எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துறது தான் இறைவனுடைய தன்மை. அவன் இவன் வழிபாடு பண்றான் பண்ணல, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பார்த்து எதையும் செய்யறதில்லை. இப்போ வள்ளல் பெருமானுக்கு ஒண்ணு நமக்கு ஒண்ணுன்னு அவர் கொடுக்கல. வள்ளல் பெருமானுக்கு என்ன கொடுத்தாரோ அதான் நமக்கும் கொடுத்தார். அவருடைய பக்குவம், அவர் கொடுத்ததுக்கான ஒரு பக்குவத்தினால அவர் அதை பெற்றுக்கிட்டாரு. நம்ம பக்குவமின்மையால நம்ம முழுமையா பெற்றுக்க முடியாம இருக்கு. இப்போ இந்த கடவுள் வழிபாடு வற்புறுத்துறது இருக்குங்க, அதனால நம்மளுக்கு என்ன லாபம்? அதில் கடவுள் வழிபாடை வற்புறுத்துறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ உண்மையா பார்த்தோம்னா கடவுள் அதை விரும்பல, தன்னை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கல. அப்புறம் ஏன் நம்ம கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளுங்கிறது வந்து ஒரு பெருஞ்சோதி, ஒரு ஒளி வடிவமானவர். நாம ஆணவம்ங்கிற இருள்ல இருக்கோம். நம்ம ஒளியை நோக்கி பக்கத்துல போற மாதிரி தான் இறைவனை நோக்கி நம்ம வழிபாடு பண்றது. கடவுளை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா இறைவனை நம்ம நெருங்குறோம்னு அர்த்தம். நமக்குள்ள ஆணவம் இருக்கு, ஆணவங்கிற இருள் இருக்கு, இறைவனுங்கிறது ஒரு ஒளிப்பொருள். இறைவனை நினைக்க இறைவன் பக்கத்துல நம்ம போறோம். போக போக என்ன ஆகுது, நமக்குள்ள உள்ள ஆணவம் நீங்குது, பக்குவம் உண்டாகுது. அந்த பக்குவம் வர்றதுக்காக தான் நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும். வள்ளல் பெருமான் ஒரு பாடல வந்து கருத்தில் ஏத்துதற்கு இசைந்தேன் அப்படின்னு பாடுறாரு. அது வந்து நம்ம கடவுள்ல கருத்துல ஏத்துனா போதுமாங்கயா? அது கருத்துல ஏத்துறது தான் முக்கியமா? ஆமா, கருத்து தான் முக்கியம். கருத்தில் வைத்து ஏத்துதற்கு செய்தேன், கருத்து தான் முக்கியம். கருத்து, இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம், கருத்து வேற இடத்துல இருக்கு, ஆஃபீஸில் இருக்குது, இல்லை மற்ற வேலைகளில் இருக்குது அப்படின்னா, இந்த தேகம் மட்டும் கோவிலில் இருக்குன்னா அதில் பெரிய பிரயோஜனம் இல்லை. நம்ம கோவிலுக்கே போகல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் கருத்து ஆண்டவர் இடத்துல இருக்குது அப்படின்னா அது வழிபாடுங்கிறது சாத்தியமாகும். வள்ளல் பெருமான் கூட ஒரு இடத்துல சொல்வார், கருத்து வேறாகி நீ கோவிலிடை புகுந்த போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன், வருத்தை உடம்போய் பார்த்திடவும் அஞ்சினேன்னு சொல்லுவார். இப்போ எது முக்கியம்னா கருத்து தான் முக்கியம். எந்த சாதனத்தை நம்ம பின்பற்றினாலும், சத்துவிசாரமாக இருந்தாலும், பரோபகாரமாக இருந்தாலும், ஒரு தியானமாக இருந்தாலும், எந்த வித சாதனத்தை நம்ம பின்பற்றினாலும் கருத்து எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அற்புதங்க. ஸோ இப்போ இந்த போது நம்ம வாழ்க்கையில் இந்த பாவம் புண்ணியம்லாம் இருக்குங்களா? கட்டாயம் இருக்குங்க. பாவ புண்ணியம் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம அனுமானம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன். இந்த வேறுபாடுங்கிறது இருக்காது. வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருக்கு, உடல் அமைப்பில் வேறுபாடு இருக்கு, குணத்தில் வேறுபாடு இருக்கு. இந்த வேறுபாடு எதிலிருந்து உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம செஞ்ச பாவ புண்ணியம். முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம். முன் ஜென்மம்னா பல ஜென்மங்களா நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை தொகுத்து அதுல கொஞ்சம் எடுத்து தான் இந்த பிறப்பே கொடுக்குறாங்க. மொத்தமாகவும் நமக்கு கொடுக்கல. மொத்தமாக கொடுத்தா நம்மளால வாழவே முடியாது, அவ்வளோ பாவங்களே செஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சத்தை கொடுத்து நீங்க வந்து இதை மட்டும் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நம்ம இங்கேயும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துட்டு போறோம். சரிங்க. எது பாவங்க, எது புண்ணியம்? பாவம்னா வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, ஜீவகாருண்யம் இல்லாதது இருக்கிறது பாவம், ஜீவகாருண்யம் செய்யறது புண்ணியம். ஒரு உயிருக்கு நன்மை செஞ்சோம்னா புண்ணியம், ஒரு உயிருக்கு தீமை செஞ்சோம்னா பாவம். இது யாரு பாவம் செஞ்சிருக்கா, யாரு புண்ணியம் செஞ்சிருக்கான்னு நம்மளால சொல்ல முடியுங்களாங்க? அப்படி சொல்ல முடியாது. ஒரு வகையில மட்டும் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உறுதிட்டு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, யார் வந்து பாவம் செய்ய அஞ்சவே மாட்றாங்க, ரொம்ப அலட்சியமா பாவத்தை ரொம்ப எளிமையா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பாவம் செஞ்சவங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. சரிங்க. பாவத்தினாலதான் அப்படி ஒரு பிறப்பு உண்டாகும். ஜீவகாருண்யம் தான் புண்ணியம் அப்படின்றீங்க. புண்ணியம் செய்யறதுனால இப்ப என்னோட சராசரி வாழ்க்கை மேம்படுமாங்க? நிச்சயம் மேம்படும். வள்ளல் பெருமான் அதை சொல்றாரு. ஜீவகாருண்யத்தினால இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு மூணும் உண்டாகும் சொல்றாரு. இந்த இம்மை இன்ப வாழ்வுன்னா என்னன்னா, இந்த உலகியல் இன்பங்கள், இந்த உலகத்துல நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜீவகாருண்யம் செஞ்சுட்டு அதற்கான முயற்சியில இருந்தா அது ரொம்ப இலகுவா நமக்கு கை கொடுக்கும். இந்த தோஷம்னு சொல்றாங்க, தோஷம்னா என்னங்க? தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பாதகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதகத்திலையும் தோஷம் உண்டாகும். அவங்களுக்கு அந்த விதிப்படி இவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குங்கிறத ஜாதகத்துல சொல்லுவாங்க. இந்த தோஷத்துக்கெல்லாம் நம்ம இப்ப நிறைய பேர் கேட்டீங்கன்னா இப்ப டிவில எல்லாம் கூட பரிகாரம்லாம் சொல்றாங்க. இதுங்களாம் எப்படிங்க?
தோஷம் வந்து பரிகாரம் செஞ்சா நீங்கிடும். ஆனா பரிகாரம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்வார், எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம். பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றிப்பதை விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு இதெல்லாம் நீக்கி எல்லா நன்மைகளையும் உண்டு பண்ணிடும். இப்போ குழந்தை இல்லா குறையா இருந்தாலும், இல்லை ஒரு செல்வம் இல்லை, ஒரு கல்வி இல்லை, கண்டம் இருக்கு, ஜாதகப்படி உங்களுக்கு வந்து கண்டம் இருக்கு அப்படின்னு எந்த குறை இருந்தாலும், எந்த தோஷம் இருந்தாலும் ஜீவகாருண்யம் பண்ணா அதை நீக்கிடலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரே விஷயத்த பரிகாரமா சொல்றேன். சுத்த சன்மார்க்கத்துல பரிகாரம்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் தான். ஸோ இது மாதிரி ஆனா பரிகாரம் பண்ணா தோஷம் நீங்கும். நிச்சயமா நீங்கும். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் சொல்றாங்க. இப்ப நானும் என் வாழ்க்கையில மாமிசம் சாப்பிட்டு தாங்க வந்தேன். ஆனா அது தக்க தருணம் வந்த போது தானங்க நானும் மாமிசம் விட்டேன். நான் மாமிசம் யார்கிட்டயாவது சாப்பிடாதீங்கன்னு சொல்லும் போது அவங்ககிட்ட என்கிட்ட திருப்பி கேட்கறது, நீங்களும் இவ்வளவு நாள் மாமிசம் சாப்பிட்டு தான் இருந்தீங்க, உங்களுக்கும் ஒரு கரெக்டான டைம் வரும்போது தானே விட்டீங்க, எனக்கும் என் கரெக்டான டைம் வரும்போது நான் விடுவேன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க? நீங்க எப்படிங்க மாமிசத்தை விட்டீங்க? இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி தாங்க விட்டேன். முயற்சி பண்ணி தாங்க விட்டேன், உடனே விடல. சரி சரிங்க. நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களாங்க? யாரோ வந்து சொன்னாங்க? எங்க வீட்டுல வந்து விட்டுருந்தாங்க. வீட்டுல வந்து ஜோதி இது ஏத்திருந்தாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஏத்திட்டாங்க. வீட்டுல வந்து அணையா விளக்கு ஏத்திட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. ஆனாலும் நாங்க வந்து நான் ஏத்திஸ்டா இருந்தேங்க. ஸோ அப்ப இதுல வந்து நம்பிக்கை எதுவும் இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை. சரி சரி. ஸோ கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சரி, உயிர் நம்ம எல்லாம் ஆன்மா அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கேட்டு, அப்புறம் நான் ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவரும் கொஞ்சம் நம்மளுக்கு அருள் கொடுத்தாரு. அது மூலியமா வந்ததுன்னு என்னோட நம்பிக்கைங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஆனா அது மத்தவங்க சொல்ல கேட்டுதானே உங்களுக்கு வந்தது. ஆமாங்க. அதைத்தான் நம்ம அவங்களுக்கு சொல்றோம். நமக்கு ஒண்ணு நன்மைன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த நன்மையின் பக்கம் இவங்க இல்லையே அப்படின்னு நம்ம அது கருணையின் அடிப்படையில் தான் நம்ம அவங்களுக்கு சொல்றது. ஒருத்தர் ஒரு கொலைகாரர் இருக்கார், கொலை பண்ணிட்டே இருக்காரு. அது தப்புன்னு ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிய வந்துடுது, கொலை பண்ணக்கூடாது தப்புன்னு தெரிய வந்துடுது. அவர் திருந்திடுறாரு. இப்போ யாரெல்லாம் கொலை பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் அவர் வந்து கொலை பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொல்றாரு. அப்படி சொல்றது நம்ம தப்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதை எப்படி நம்ம அதை தப்புன்னு சொல்ல மாட்டோமோ அதே போலதான் இந்த உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறது நம்ம சொல்றது. அறிவு விளக்கம் வந்து அவருக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த அறிவு விளக்கம் வந்து எனக்கே கூட நம்ம செய்யறது தப்புன்னு உள்ளுணர்வு இருந்தாலும் அந்த தெளிவு வந்து வரும்போது தான் நாங்கள் விட்டேன். இப்போ நிறைய பேர் சாப்பிட்றவங்களும் தப்புன்னு உள்ள தெரிஞ்சுமே தான் சாப்பிட்றாங்க. ஆனா அந்த விடுறதுக்கான அந்த காலம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது போதுமான அறிவு விளக்கம் உண்டாகலன்னு தான் சொல்லணும். நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்றோம், இது தப்புன்னு நம்ம சொல்றோம், இந்த மாதிரி உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அது ஒருத்தருக்கு என்னவா ஆகும்னா ஒரு விதையா இருக்கும். ஒருத்தருக்கு எங்கேயோ விதை போட்டிருப்பாங்க, அவர் நம்மகிட்ட வரப்படும் போது நம்ம அதை சொல்லுவோம், இது மாதிரி பண்ணாதீங்க, இது பாவம்னு சொல்லும் போது அது அங்கே விருட்சம் ஆயிடும். இவர் உடனே விட்டுருவார். இவர் உடனே விட்டுட்டார், நம்ம சொன்ன உடனே விட்டுட்டாரு. அது எப்படி விட்டாருன்னா, இங்க நடந்த விஷயம் இல்லை, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு, இங்க வந்தவொடனே விட்டுட்டார். இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவருக்கு நாம தான் முத சொல்றோம். அப்ப அவர் எங்கேயாவது போகக்குள்ள இல்ல திரும்பவும் நம்ம கிட்ட வரக்குள்ள அது திரும்பவும் அதை உணர்ந்து அறிவு விளக்கம் உண்டாகும் போது அதை விட்டுடுவார். ஆனா சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, இது தப்பு அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தாங்க. நம்ம என்ன ஒரு துன்பத்தை ஒரு உயிருக்கு கொடுக்குறோமோ அந்த துன்பத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இப்போ நமக்கு அன்பானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவங்கள நம்மளை வெறுத்தாலும் நம்ம மேலே கோபப்பட்டாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நாம அவங்க மீது அன்பு வச்சிருக்கோம், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இது வள்ளல் பெருமானும் ஞான சபையில வந்து கொலை புலால் தவிர்த்தவங்க மட்டும்தான் உள்ள வரணும்னு சொல்றாரு. ஆமா. இதுக்கான ஏன் அவ்வளவு கடினமா இதை எம்பசைஸ் பண்றாருங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னாங்க, பொதுவாக இந்த கோவில்கள் மற்ற இடத்துலலாம் வந்து இந்த சமயத்தை சார்ந்தவங்க, இதை பின்பற்றவங்க தான் வரணும். இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பின் அடிப்படையில் வகுத்திருப்பாங்க. இப்போ அந்த பிறப்பின் அடிப்படையில் அங்கே வரும்போது அது ஜாதியாக மாறிடுது. ஒரு குறிப்பிட்டவங்க இந்த எல்லை வரைக்கும் வரலாம், ஒரு குறிப்பிட்டவங்க இது உள்ள வரைக்கும் போகலாம்னு அது ஜாதி அடிப்படையில் வருது. அதனால் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு, அதுவும் ஒரு காலத்தில் அது நல்ல விதமாக அமைக்கப்பட்டது தான், அது அப்படி ஜாதியாக மாறிடுது.
இப்போ அது போல இங்க வந்து ஒரு இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, பிறப்பின் அடிப்படையில எந்த தடையும் இல்லை, இது உள்ள வர்றதுக்கு பிறப்பின் அடிப்படையில எந்த தடையும் இல்லை, யார் வேணாலும் வரலாம். ஒழுக்கத்தின் அடிப்படையில தடை உண்டு. அப்ப என்ன ஒழுக்கம்னா, புலைக்கொலை தவிர்த்தவர் மட்டும்தான் உள்ள வரணும். யார் வந்து அசைவம் உண்ணாம உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு ஒரு வழிபாட்டுல இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உள்ள வரணும்னு வகுக்கிறார். அப்ப என்னைக்குமே இது வந்து ஜாதி ரீதியா போகாது. இங்க பாத்தீங்கன்னா ஞான சபைக்கு யார் வேணாலும் எந்த சமயம் எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் உள்ள வரலாம், எந்த சமய மதத்தை சார்ந்தவங்கனாலும் அங்க வழிபாடு பூஜையே பண்ணலாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை வகுக்கிறார். என்னன்னா 12 வயதுக்கு உட்பட்டவங்க 72 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அங்க வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி வள்ளல் பெருமான் வகுக்கிறார். சுத்த சன்மார்க்கத்துல சாகா கல்வி அப்படின்னு பாக்குறாங்க. இது சாகா கல்வின்னா என்னதுங்க? சாகா கல்விங்கிறது இப்ப நம்ம பிறந்ததே எதற்கு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவோம். நம்ம பிறந்ததே வந்து சாகாம இருக்கிறதுக்கு தான், இறக்கிறதுக்காக இறைவன் நம்மளை படைக்கல, என்னைக்கு இறக்காமல் இருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்காரு. அப்படின்றப்ப சாகா கல்விங்கிறது நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு வள்ளல் பெருமான் வந்து நமக்கு கொடுத்துருப்பா ஒரு பொதுமறை, எல்லாருக்குமான ஒரு பொதுமறை. அதிலிருந்தே நமக்கு சாகா கல்வி ஆரம்பிக்குது. தொடக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததே மரணமில்லா பெருவாழ்வு பெறத்துக்கு தான். நம்ம பிறந்து இறந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னன்னா, பிறந்தா இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் படித்தோம். வள்ளல் பெருமான் அதை மாற்றி, இல்லை நம்ம பிறந்தது இறக்கிறதுக்காக இல்லை, இறைவன் அதற்காக நம்மளை படைக்கல, என்னைக்கும் இறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த படைப்பை கொடுத்துருக்காரு. அவருடைய பேச்சு, அவர் விதித்த விதிகளை நம்ம சரியா பின்பற்றாததுனால என்ன ஆகுது, நம்ம மரணத்துக்கு போறோம். ஏன் பின்பற்றலைன்னா, நமக்கு வந்து ஆணவ மலம் அனாதி இயற்கையிலே இருக்குங்கிறதுனால அதை நம்ம சரியா பின்பற்ற முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த பிறந்தது நம்ம இப்போ சாவாம நிலைக்கு போயிடலாங்களாங்க? நிச்சயமா போக முடியும். ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு போகத்தான் போறோம். ஆனா யார் யாருக்கு எந்தெந்த ஜென்மம்ங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குங்க. எவ்வளவு விரைந்து போறோம், எவ்வளவு நம்ம பக்குவத்தை விரைந்து பெறுறோங்கிறது தான் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம வந்து இது மாதிரி சாகாம இருந்திருக்காங்களா? சாகாம இருந்தவங்க பல பேரும் வள்ளல் பெருமான் சொல்றாரு. முத்தேக சித்தி சொல்வார். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம், சுத்தமாதி 3 தேகங்களை பெற்ற ஞானிகள் அநேகம்னு சொல்வார். சரிங்க. அப்புறம் ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சாகாம இருக்கலாங்கிற இது விஷயம் வெளியே வரல? எதனால வெளியே வரல? அது விளக்கமா எல்லாருக்கும் தெரியவில்லை. இப்ப கூட தெரிய வந்துடுச்சானா இல்லைங்க. ஒரு சில பேர் தான் அதை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் அது அனுபவம் இல்லை. பெரும்பாலும் இப்ப என்னன்னா, இந்த உலகம் வந்து அறிவியல் என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிற இடத்துலதான் இருக்கு. ஆனா அறிவியல் சொல்றதெல்லாம் சரியான கிடையாது. அவங்க ஒரு காலத்துல வந்து உலகம் தட்டையானதுன்னு சொன்னது அறிவியல் தான். அதுக்கப்புறம் உருண்டையானதுன்னு சொல்லுறது அறிவியல் தான். அப்ப அறிவியல் அவங்க சொல்லும் போதே சொல்லிடுவாங்க, இந்த கருத்து நிரந்தரம் இல்லை, நாளைக்கே இது வந்து மாற்றப்படும். ஆனா அறிவியல் எல்லாம் நம்புறாங்க. ஏன்னா அது நமக்கு அனுபவபூர்வமா தெரியுது. எது அனுபவபூர்வமா தெரியுதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். தெரியாத விஷயமும் நிறைய இருக்கு. அது மெய்யியல் சொல்லும். அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்னா, அனுபவிச்சு பார்த்து எடுத்துக்கணும். இந்த பெரியவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அதை நம்ம அந்த ஆகம பிரமாணத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த சாகா கல்வி, சுத்த சன்மார்க்கங்கிற பாதை வந்து எல்லாருக்குமாங்கயா, இல்லை ஒரு பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்கு மட்டும்தானே அது? சுத்த சன்மார்க்கம்ங்கிறது எல்லாருக்குமானது தான். ஆனால் அது வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அப்படின்னு சொல்லுவார். ஒரு சாதாரண நிலையிலும் சுத்த சன்மார்க்கம்ங்கிறது உண்டு, அசாதாரண நிலையும் உண்டு. இப்போ சமய மதங்களை பின்பற்றுறாங்க, அவங்களாம் சுத்த சன்மார்க்கம் இல்லையான்னா கிடையாதுங்க. அவங்களுடைய பக்குவம், அவங்க செயல்படுற பக்குவத்துக்கு ஏற்ப அவங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, கருணையின் அடிப்படையில். கருணையே அவங்களுக்கு இல்லை, கருணையே அவங்க பெருசா நினைக்கல அப்படின்னா அவங்க சுத்த சன்மார்க்கம் கிடையாது. கருணை இருக்கு, தயவுடையவர் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரேன்னு வள்ளல் பெருமான் சொல்வார். அப்ப சமய மதத்தை ஒருத்தவங்க பின்பற்றினாலும் அவங்க தயவுடையவரா இருந்தாலும் அவங்க சன்மார்க்கம் சார்ந்தவர் தான். இப்ப சன்மார்க்கத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அதாவது சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா உயிரும் சன்மார்க்கத்துல ஏதோ ஒரு இதுல இருக்காங்க. ஆமா, கருணையா இருக்கிற பட்சத்துல புலைக்கொலை தவிர்த்து கருணையா இருக்கணும். கருணைக்கு தான் முதன்மைத்துவம் கொடுக்கணும். மத்தெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் இருந்துட்டாங்கன்னா அவங்க எந்த சமய மத மார்க்கத்தை பின்பற்றினாலும் அவங்க சன்மார்க்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சுத்த சன்மார்க்கத்துல வந்து இந்த உருவ வழிபாடு, யோகம், வேள்வி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்களா? இல்ல, அது அவங்கவுங்க பக்குவத்தை பொறுத்துங்க. சுத்த சன்மார்க்கம் வந்துட்டாங்க, சுத்த சன்மார்க்கத்துல பழகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பக்குவம் வந்து உருவ வழிபாட்டுல தான் நிக்குது. இந்த உருவம், அருவம், சொரூபம்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க எந்த பக்குவத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றதை தான் அவங்க பின்பற்ற முடியும். உருவ வழிபாடு, ஒருத்தர் வந்து ஒரு கோவிலுக்கு போறாரு, கோவில்ல சிலைகள் எல்லாம் பாக்குறாரு, இதெல்லாம் கடவுள்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது.
அதுல ஒரு நாட்டம் வருது அப்படின்னா ஒரு உருவ வழிபாடு கொஞ்ச காலத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப அந்த உருவ வழிபாடு செஞ்சு கடவுளுக்கு உருவம் உண்டா அப்படின்னு யோசிக்கும் போது கடவுளுக்கு இது போல கை கால் இருக்குமா அப்படின்னு யோசிக்க போடும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சரிங்களா? இப்ப அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு, சொரூப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொரூபம் அப்படிங்கிறதுனா சொரூபங்கிறது தான் இறைவனுடைய இயற்கை தன்மை, அது இன்னதுன்னு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனா நம்ம இப்ப என்னென்ன வழிபாட்டு முறை பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இப்ப சொரூப வழிபாடு தான் வள்ளல் பெருமான் ஞான சபையில அமைச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஜோதி தரிசனங்கிறதும் ஒரு மாதிரி ஒரு அருவுருவ வழிபாடு தானேங்க? ஜோதி தரிசனம்ங்கிறத வள்ளல் பெருமான் வந்து சொரூப வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அருட்பெருஞ்சோதி சொரூபராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அருட்பெருஞ்சோதிங்கிறது என்ன, அந்த ஜோதிங்கிறது என்னன்னா பேரறிவுங்க. பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா. அங்க என்ன இருக்குன்னா அறிவு, உண்மை, இன்பம், இது 3 இருக்குங்க. அதை வந்து நமக்கு புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு அமைக்கப்பட்டது தான் சத்திய ஞான சபை. இப்போ நம்ம சத்திய ஞான சபை இருக்குங்க, இது வந்து உத்தரஞான சிதம்பரம்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு அங்க சிதம்பரம்னு ஒண்ணு இருக்கு. எதுக்குங்க 2 கோயில்? அது பூர்வ ஞான சிதம்பரம்ங்க, இது உத்தர ஞான சிதம்பரம். அந்த பூர்வ ஞான சிதம்பரத்தை தான் வள்ளல் பெருமான் வந்து இந்த சுரூப வழிபாட்டு முறையை வந்து வைக்கணும்னு ஒரு இதில் முயற்சியில் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு வந்து சரியான சம்மதம் ஏற்படலை. அதனால இறைவனுடைய சம்மதம் இது தனியாக அமையணும்னு சொல்லி அதனால உத்தர ஞானம், பூர்வ ஞான சிதம்பரங்கிறது பழசு, உத்தர ஞான சிதம்பரங்கிறது புதியது. இதுல என்னது, எது பழசு எது புதுசுங்க? பூர்வ ஞானம்ங்கிறது பழையது, சிதம்பரம் இருக்கு இல்லைங்களா. உத்திரம்ங்கிறது புதியது. இப்போ பூர்வ ஞானம் அங்கே என்னென்ன வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டு முறை இருக்குது, அருவுருவ வழிபாட்டு முறை இருக்குது, அருவ வழிபாட்டு முறை, சிதம்பர ரகசியம் இருக்குது. இப்போ இங்கே என்னென்ன வழிபாட்டு முறைனா அதில் இல்லாத 4வது ஒரு வழிபாட்டு முறை சொரூப வழிபாட்டு முறையை வைக்கிறாரு. அருட்பெருஞ்சோதி சொரூப வழிபாடு. இந்த சொரூப வழிபாடு தான் புதுசு. ஆமாம், புதுசு. அருட்பெரும் ஜோதிக்கும் அங்க இருக்கிற நடராஜருக்கும் என்னங்க வித்தியாசம்? அருட்பெருஞ்சோதிக்கும் அங்க இருக்கிற நடராஜருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அது வந்து உருவ வழிபாடு, இது சொருவ வழிபாடு தான் வித்தியாசம். நம்ம வழிபாட்டு முறையில யார் எப்படி நம்ம பின்பற்றமோ அவங்களுடைய பக்குவம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க, அவ்வளவு. அப்ப அருட்பெரும் ஜோதியும் நடராஜரும் ஒருவர் தானுங்களா? ஒருவர் தான். வள்ளல் பெருமானே சொல்லுவார், ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்கு உள்ள இருக்கும் பிரகாசம் கடவுள், அந்த பிரகாசத்தின் உள்ளொளி அசைவு நடம், இதுதான் ஞானாகாச நடனம் என்றும் அசைவுற்றதே நடராஜர் என்றும் சொல்லுகின்றது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். சரி, அப்போ வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பில் ஏதோ ஒரு இடத்துல இது மாதிரி உருவ வழிபாட்டுக்கு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து உபாய மார்க்கம் அப்படின்னு சொல்றாருங்களாங்க? உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் வள்ளல் பெருமான் சொல்லுது. அதெல்லாம் உபாய மார்க்கம் அப்படிங்கிறாருங்களா? இல்ல, உபாய மார்க்கம்ங்கிறது வேறங்க. அது உருவம், அருவம், சொரூபம்ங்கிறதுலாம் நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இறைவனை வழிபாடு போறோம். இப்போ நம்ம வந்து எல்கேஜி போறோம், எல்கேஜி ஒரு பையன் படிக்க போறான் அப்படின்னா இல்லை இதெல்லாம் படிக்கக்கூடாது பிஹெச்டி வான்னு நம்ம சொல்லி கூப்பிட முடியாது. இப்போ முதல்ல எல்கேஜி படிக்கணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ ஒன்னொன்னா போகணும். நம்ம கூட்டிட்டு வந்து நீங்க பிஹெச்டி படின்னு கூப்பிட்டு வந்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. படிப்படியா ஏறணும். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. உபாய மார்க்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உபாய மார்க்கம்னா ஒரு குறுக்கு வழின்னு சொல்லாங்க, ஒரு சூழ்ச்சி குறுக்கு வழின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த குறுக்கு வழியில போய் அடைகிறது. அதனாலதான் நான் முதல் கேட்டேன், சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் வந்து பிஹெச்டி படிச்சவங்களுக்கு தானா அப்படின்னு கேட்டது, அதனாலதான் கேட்டேன். ஓ சரி. இப்ப வந்து நீங்க சுத்த சன்மார்க்கம் ஒரு பிஹெச்டி லெவல்ல இருக்குன்றீங்களா? நம்ம சுத்த சன்மார்க்கத்தை வந்து சாதாரண முதல் அசாதாரண ஈரா இருக்கு. அந்த அசாதாரணத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அது பிஹெச்டி அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்தோட இது வந்து இப்போ சமய மார்க்கத்திலையும் இருக்கு கொஞ்சம். ஆமா, நம்ம வடலூர் போறோங்க, வடலூர் போனோன்னே ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. காட்டிட்டு இப்போ வந்து மதாச்சாரம், சமயாச்சாரத்துல இருந்தெல்லாம் இங்க விடுங்க, வெளியே வரணும், முக்கிய லட்சியத்துல வந்து மதாச்சாரம், கலாச்சாரம் இதெல்லாம் விடணும்னு சொல்றாரு. இதுங்கெல்லாம் என்னதுங்க? மதம்னா என்ன, இந்த சமயாச்சாரம்னா என்ன, இது எப்படி விடுறது? மதம்ங்கிறது இப்போ இந்த உலகியல்ல மதம்ங்கிறது வேற ஒன்றா இருக்குங்க. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்ற மதம்னு பார்த்தீங்கன்னா
சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தங்கிற 6 அந்தங்களை தான் மதம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் சமய மார்க்கங்கள்லாம் உண்டாச்சு. இந்த சமய மார்க்கங்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சைவம், வைணவம், இஸ்லாமியம், கிறிஸ்தவம், இது எல்லாமே சமயங்கள்னு சொல்லுவாங்க. இந்த சமயாச்சாரம் அப்படின்னு என்னன்னா, ஒரு ஆச்சாரம், ஒரு சமயத்தை சார்ந்து அதில் உள்ள நெறிகளை பின்பற்றுறாங்கன்னு வைங்களேன். அந்த நெறிகளை மட்டும்தான் பின்பற்றணும், மற்ற சமயத்தில் உள்ள நெறிகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு வைப்பாங்க. அதுக்கு பேர் ஆச்சாரம், சமயாச்சாரம்னு சொல்லுவாங்க. இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது, இது சரி, அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சமயாச்சாரம்னு சொல்லுவாங்க. அப்படி அது நம்ம பிரிவினை பார்க்கும்போது என்ன பண்ணணும், கருணை இல்லாமல் போயிடும். அது கருணைக்கு தடையா, இந்த ஆச்சாரங்கள்லாம் கருணைக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஆச்சாரம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஆனா அந்த ஆச்சாரமும் சில பேர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்க இல்லைங்களா? ஸோ அதுல என்ன தவறு இருக்கு? அவங்க நாங்க என்ன சொல்றாருன்னா, அது ஆச்சார சங்கல்ப விகல்பம் கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுல பற்று வெறுப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பற்று இருந்ததுன்னா என்ன ஆகும், மற்ற சமய ஆச்சாரங்களை தவறா பேசுவாங்க, இதுதான் சரி, அது சரியில்லைன்னு சொல்லி பேசுவாங்க. வெறுப்பு, மற்ற சமய ஆச்சாரங்களை வெறுப்பு இருந்ததுனால அதை பற்றி தவறாகவே பேசிட்டு இருப்பாங்க. அது மேலே பற்றும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. இப்போ சமய மதங்களை எப்படி எடுத்துக்கணும்னா, அது நம்ம போகிற பாதையாக மட்டும் எடுத்துக்கணும். அதில் பற்று வச்சோம்னா அந்த பாதையிலே தான் நம்ம நிற்கணும். போக வேண்டிய இலக்கான இறைவனிடத்துல மட்டும் நம்ம பற்று வச்சோம்னா இதை பாதையாக பயன்படுத்திட்டு நம்ம போகலாம், ஒரு தவறும் இல்லை. இப்போ இது வந்து இப்படி புரிஞ்சுக்கலாமா ஐயா? இது சுத்த சன்மார்க்கத்தையுமே ஒரு பாதையா தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் தவறுன்னு புரிஞ்சுக்கலாமாங்க? இல்லை, சுத்த சன்மார்க்கத்தையும் ஒரு பாதையா தான் எடுத்துக்கணும். சுத்த சன்மார்க்கங்கிறது ஒரு பாதை தான். சுத்த சன்மார்க்கம் என்னன்னா, எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறின்னு சொல்வார். ஏன்னா கருணை, எல்லா சமய மத மார்க்கத்திலும் கருணை உண்டு. அந்த கருணையை அடிப்படையா வச்சு நம்ம எந்த சமய மத மார்க்கத்துல பின்பற்றினாலும் இறைவனை போய் அடைவது உறுதி. ஏன்னா இறைவன் வந்து தனிப்பெரும் கருணை உடையவராக இருக்காரு. சில பேர் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து இவங்க வெறுப்பா மற்ற இதை பத்தி பேசுறாங்க. ஆமா, அப்ப அதுவும் வந்து பற்று வச்சுட்டாங்கன்னு தானங்க அர்த்தம்? ஆமா, மார்க்கப்பற்று வந்துருச்சுன்னு அர்த்தம். அது மார்க்கப்பற்று வந்தவொடனே என்ன ஆகிடும் அப்படின்னா, அதையே இவங்க ஒரு சமயமா ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி வந்துட்டதுனாலே அங்க கருணைங்கிறது இல்லாம போயிடும். அப்புறம் என்கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான கேள்விங்க, வள்ளல் பெருமானார் வெள்ளை அடைய சொன்னாரா, வெள்ளை ஆடை அணிய சொன்னாரான்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்க இல்ல, வள்ளல் பெருமான் எங்கேயும் வெள்ளாடை அணிய சொல்லலைங்க. அப்புறம் எல்லா சுத்த சன்மார்க்கத்தில் எல்லாரும் பின்பற்றவங்க வள்ளல் பெருமான் வெள்ளாடை அணிந்திருந்தாரு, அதை பார்த்து எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, தத்துவங்களோடு போராடுறவங்க வந்து காவி தான் அவங்களுக்கு அடையாளம், தத்துவங்களை வென்றவங்களுக்கு வெள்ளை அடையாளம்னு சொல்லுவார். இப்போ யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க வெள்ளை அணியணும். அப்புறம் இந்த தலப்பா எதுக்கு அணிகிறோம்? வள்ளல் பெருமான் உச்சியை மறைக்கணும், அது ஒரு ஒழுக்கமாகவே சொல்றாருங்க. நம்ம உடம்புல சத்து 4 இடத்துல, ஆண்களுக்கு வந்து 3 இடத்துலையும் பெண்களுக்கு 4 இடத்துலையும் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது உச்சி. அதனால உச்சி திறந்து இருக்கக்கூடாது, மூடிதான் இருக்கணும். அப்போ பழைய காலத்துலயும் நம்ம எல்லாரும் உச்சி மறைச்சுதான் இருந்தாங்களா? ஆமா, அந்த காலத்துல இருந்து தலப்பா காட்டுற பழக்கம் எல்லாருக்கும் உண்டுங்க. இப்பதான் நம்ம வர போயிடுச்சு. சரிங்க. பேருபதேசத்துல வந்து இது மாதிரி ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, இதெல்லாம் இனிமேட்டு சொல்லக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காருங்க ஐயா? இல்லை, பேருபதேசத்தில் அப்படி எதுவும் சொல்லலைங்க. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி, இந்த மந்திரங்களை வந்து அதனுடைய அர்த்தம் பலவாக விரியும் அப்படின்னு சொல்லி ஆதலால் அப்படிங்கிற வார்த்தையோடு அது விடுபட்டிருக்கு. பேருபதேசங்கிறது வள்ளல் பெருமான் எழுதுனதான்னா இல்லைங்க. வள்ளல் பெருமான் சொன்னது அன்பர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களோ அவங்க புரிஞ்ச அளவுக்கு எழுதுனது. அதுவும் நிறைய விடுபட்டு இருக்கு. அப்போ அந்த விடுபட்டதெல்லாம் இவங்க ஒன்றா சேர்த்து போட்டுட்டாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும், மந்திரங்களை சொல்லி இதனுடைய அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால்ங்கிறது சொல்லிட்டு ரொம்ப பகுதி விடுபட்டிருக்கும். அதுக்கப்புறம் கீழே நிறைய சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடக்குள்ள அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்துட்டு. ஸோ அப்போ பேருபதேசம் ஐயா எழுதுனது இல்லைங்களா? ஐயா எழுதுனது இல்லை. அப்போ பேருபதேசத்துல தானங்க அந்த மகாமந்திரத்தை சொல்றாரு. பேருபதேசத்தை மகாமந்திரம் சொல்றாரு. அப்போ அதை எப்படிங்க ஒரு பிரமாணம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குமே பாபு? இல்ல, பாடல்கள்லயும் வந்து அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு, தனிப்பெருங்கருணைங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு. அப்ப அதை பயன்படுத்தும் போது பாடல்கள் அது வருதுங்கிறதுனால இங்க நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப உபதேச குறிப்புகள் அன்பர்கள் எழுதுனது, வள்ளல் பெருமான் சொன்னதான் அன்பர்கள் எழுதுனதுல சரியான விஷயங்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது சம்பந்தமா பாடல்கள்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ மந்திரங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு பாடல்கள்ல இல்லை. அது சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி நிறைய பாடல்கள், கடிதங்கள் வள்ளல் பெருமான் எழுதியிருக்காரு. மற்றவங்க கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்காங்க, இது சேர்த்து கேட்டுறேன். சரிங்க. சன்மார்க்கம் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சன்மார்க்கம் எதற்காகன்னா, சன்மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கம்ங்கிறது எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சன்மார்க்கங்கிறது வள்ளல் பெருமான் புதுசாக தோற்றுவித்ததா அப்படின்னா கிடையாதுங்க. சன்மார்க்கம்ங்கிறது இயற்கை தொன்மைன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். இப்போ சன்மார்க்கம்ங்கிறது எப்போ உண்டாச்சுன்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிர்கிட்ட எப்போ கருணை காட்டுச்சோ அப்போ சன்மார்க்கம் உண்டாச்சு. இப்போ எப்போ கருணை காட்டுச்சுன்னா, இறைவன் ஆன்மாக்கள் இடத்துல கருணை காட்டினான். இந்த ஆன்மாக்கள்லாம் துன்பப்படுது, இது தன்னை போல ஒரு உயிர் பொருள் துன்பப்படுது, இது தன்னை போல பேரின்பத்தை அதை அடையணும்னு இறைவன் கருணை காட்டுறான். அப்போவே சன்மார்க்கம்ங்கிறது உண்டாயிடுச்சு. அதிலிருந்து தான் நமக்கு இப்போ மதம்னு சொல்லப்படுற சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம்ங்கிறது பிரிஞ்சு வந்தது. அதாவது என்னென்ன புரிஞ்சுதோ அதை பிரித்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அதிலிருந்து தான் சமய மத மார்க்கங்கள் உண்டாச்சு. இப்போ சன்மார்க்கம்ங்கிறது இயற்கை தொன்மை, அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் மற்ற எல்லாமே. இப்போ சன்மார்க்கம்ங்கிறது என்னன்னா கருணை மார்க்கம். கருணை எங்கெங்கெல்லாம் கருணை இருக்கோ அங்கே சன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கருணை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்கே இல்லாமல் போகுதோ அங்கே சன்மார்க்கம் இல்லாமல் போகுது. ஏதோ ஒரு சமயம் இருக்கு, அவங்க கருணையை போதிக்கிறாங்க, கருணையை தான் நம்ம முதல்ல எடுக்கணும் அப்படின்னு போதிக்கிறாங்கன்னா அங்கே சன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ சன்மார்க்கங்கிறது எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். இப்போ இது வள்ளல் பெருமான் கண்டுபிடிச்ச இது இல்லைங்க. இறைவன் அதை வள்ளல் பெருமான் மூலயமா திரும்ப அதை வெளியில கொண்டு வர்றாரு. இப்போ நீங்க இந்த இதுல சொன்னபோது சொன்னீங்க கடவுளும் ஆன்மாவும் ஒரே இது பொருள் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் நம்ம இப்படி இருக்கோம், கடவுள் ஆனந்தமா இருக்காரு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? இதுக்கான முக்கிய காரணம் என்னங்க? கடவுளும் ஆன்மாவும் ரெண்டு உயிர் பொருள், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இறைவனுக்கு ஆணவம் இல்லை, ஆன்மாக்களுக்கு ஆணவம் உண்டு. இந்த ஆணவம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய வேறுபாடு உண்டாகுது. இறைவன் பேரறிவா இருக்காரு, ஆன்மா சிற்றறிவா இருக்கு. இறைவன் குணங்களுக்குள்ள வயப்பட மாட்டாரு, ஆன்மாக்கள் ஒரு குணத்துல வயப்படும். இது ஆணவங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாம அகங்காரமா இருந்தா ஆணவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா ஐயா? ஆமா, அகங்காரமும் ஆணவத்தினுடைய ஒரு கூறு. நமக்கு அகங்காரம்ங்கிறது தத்துவங்கள்ல ஒண்ணு, ஆணவங்கிறது மலத்துல ஒண்ணு. தத்துவங்களை நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். ஆணவத்தை நம்ம பயன்படுத்தவே முடியாது, அது நம்மளை பயன்படுத்திக்கும். நமக்கு அறிவு வளர்க்கறதுக்காக இறைவன் இந்த தத்துவங்களை பொறுத்துறாரு. இந்த 96 தத்துவங்களை பொறுத்து இந்த உடலை கொடுக்குறாரு. இது கூட நமக்கு இயற்கையிலே உள்ள ஆணவம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அறிவோட சேர்ந்து நமக்கு மயக்கத்தை கொடுத்துருது. இப்போ ஏன் நம்ம இறைவன் சொல்படி கேட்காம இறைவன் எதுக்கு இந்த பிறப்பை கொடுத்தானோ அதன்படி நடக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் இந்த ஆணவம். இந்த ஆணவம் எங்க இருந்து இருக்குன்னா, நமக்கு பிறப்புக்கு முன்னாடி இந்த தொடக்கம்ங்கிறது ஒன்று ஏற்படுறதுக்கு முன்னாடியே இருக்கு. அதனால வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாங்க, இயற்கைன்னு சொல்லுவார். ஆன்மாவுக்கு ஆணவம் இயற்கை, செம்பில் களிம்பு இயற்கை, அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கைன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆணவங்கிறது ஒரு இருள் பொருள். அது என்ன பண்ணுது, நமக்கு அஞ்ஞானத்தை கொடுக்குது, அறிவற்ற தன்மையை கொடுத்தது. அறிவு வளர வளர ஆணவம் நீங்குது. இறைவன் பேரறிவா இருக்காரு, ஆன்மா சிற்றறிவா இருக்கு. அந்த சிற்றறிவும் இழந்து போகுது இந்த ஆணவத்தினால். இப்ப பிறப்பு கொடுத்து இந்த ஆணவத்தை நீக்கிறார், அறிவை வளர்க்கிறார், ஆணவத்தை நீக்கிறார். ஆணவம் முற்றிலும் நீங்கப்படும் போது இந்த ஆன்மா பரமான்மாவா ஆயிடும். இப்போ ஆணவம் ஏற்கனவே இருந்தது, நம்ம கிட்டே இருந்ததுங்களா? ஆமா, அது இயற்கையிலே இருந்தது. ஆன்மா கிட்ட இயற்கையிலே ஆணவம் இருந்தது. அது ஆணவம் ஆன்மாவை பற்றதை பார்த்துதான் கடவுள் நம்ம மேல கருணை காட்டுறாருங்களா? ஆமா, செம்பில் களிம்பு இயற்கை, அது போல ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த செம்பானது நம்ம செம்பு பாத்திரம் பலபலன்னு இருக்கும், ஆனா அதுல களிம்பு இயற்கையிலே இருக்கும். அது என்ன பண்ணும், படிப்படியா வளர்ந்து அந்த செம்போடைய பிரகாசத்தை குன்ற செஞ்சிடும். அது போல ஆன்மாவில் இயற்கையிலே உள்ள ஆணவம் என்ன பண்ணும், படிப்படியா வளர்ந்து ஆன்ம பிரகாசத்தை, அந்த சிற்றறிவு இல்லாம பண்ணிடும். மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவே பசு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. அப்ப சுத்தமா அறிவற்ற தன்மைக்கு ஒரு பாடான நிலைன்னு சொல்லுவாங்க. கல்லு போல, ஒரு ஜடப்பொருள் போல அது தன்னை கற்பனை பண்ணிட்டு இருக்கும், அசையாத ஒரு நிலைக்கு போயிடும். அதுக்கு அசைவை உண்டாக்கி அதுக்கு உயிராற்றலை கொடுத்து அதை பிறப்பு கொண்டு அதோட அறிவை வளர்க்க ஆரம்பிக்கிறார் இறைவன். அறிவு வளர வளர அது என்ன ஆகுது, இறைவனை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். சரிங்க. அப்போ நம்ம இந்த உயிர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? கடவுள்கிட்ட தான் இருந்தோமா, எங்க இருந்தோம்? ஆமா, இறைவன் இல்லாத இடம் இல்லை. சரிங்க. நம்ம இறைவனுக்குள்ளதான் இருந்தோம். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா கிடையாதுங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பக்கெட், ஒரு வாளியில தண்ணி இருக்கு, ஒரு பாட்டில்ல தண்ணி இருக்கு. அந்த பாட்டில் நல்லா மூடி போட்டு இருக்கு. அந்த வாளி தண்ணியில இந்த பாட்டில தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்?
அந்த பாட்டில் அந்த வாளிக்குள்ள இருக்கும், ஆனா தண்ணி கலக்காம. கலக்காது. அது போலதான் ஆன்மாவும் இறைவனும் இருக்காங்க. அந்த பாட்டிலுங்கிறது தான் ஆணவம். இந்த ஆணவம் தான் ரெண்டும் ஒண்ணா கலக்க முடியாம தடையா இருக்கு. அப்ப நம்ம இந்த வாழ்க்கை நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு இந்த வாழ்க்கையை விட்டுட்டோம்னா நம்ம எங்கேயா போவோம்? பெரும் துன்பத்துல போய் விழுந்துருவோம். இந்த தேகம் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அறிவை வளர்க்கறதுக்கு. இப்ப அறிவு வளர்க்குற முன்னாடியே இந்த தேகத்தை நம்ம இழந்துட்டோம்னா மூடம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அறிவற்ற தன்மைக்கு போயிடும். திரும்ப இது தேகம் எடுத்து அந்த அறிவை அது தொடர ஆரம்பிக்கும். இதனாலதான் இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமாங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இதனால்தான் எந்த ஞானிகளும் தற்கொலைக்கு கருணை கொலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒருத்தர் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாரு, அதுக்கு இறந்தே போயிடலாம், அவரோட வேதனையை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அது இறந்தே போயிடலாங்கிற இடத்துக்கு போறாங்களே, அது ஆன்மீகம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்னன்னா, இந்த தேகம் இல்லைன்னா நம்ம இந்த வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோமோ அதை விட பல கோடி மடங்கு துன்பத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கும். சரிங்க. இப்போ நிறையா சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு 2 கேள்வி இருக்கு, கேட்டுட்டு இதை முடிச்சுக்கலாங்க. இப்போ நாம இதை பத்தி எனக்கு எல்லாம் உணவு நீங்க சொல்லி தான் தெரியுது. இதை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய விசாரம் பண்ணணும். நிறைய இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்குதோ அந்த சத்சங்கள்லாம் கலந்துக்கணும். நாம பெரியவங்களுடைய நூல்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும். சரி. இந்த விசாரணை பண்றதுனால என்னையா கிடைக்கும்? சத்விசாரம் பண்றதுனால தான் இந்த தெளிவு உண்டாகும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பிறந்ததே இறக்கிறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை எதுக்கு வாழணும், எப்படி வாழணுங்கிறதே தெரியாது. எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பிறந்திருக்கோம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் உண்டாகுது, மற்றவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் உண்டாகல, அவங்களுக்கு ஏன் வேறு விதமான கஷ்டங்கள் உண்டாகுது அப்படிங்கிறது வேறுபாடெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணா தெரிஞ்சுக்க முடியும். அப்படி விசாரம் பண்ணும்போது என்ன ஆகும், எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும், எந்த முடிவான இலக்கை நம்ம அடையணுங்கிறது தெரியும். ஆனா ஏன் இது மாதிரி நம்ம விசாரணை பண்ணணும் எங்கேயாவது போய் பார்க்குறோம், அங்கே போயிட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, அங்கே போய் மாட்டிக்கிறோம். எது கரெக்டு எது தப்புன்னு எப்படியா தெரிஞ்சுக்கிறது? உண்மையை தேடுற இடத்துல நம்ம இருந்துக்கணுங்க. நம்ம எதை பின்பற்றினாலும் சரி, யாரை பின்பற்றினாலும் சரி, உண்மை என்ன அப்படிங்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா அந்த உண்மையை தேடி நம்ம போயிட்டே இருப்போம். சில பேர் நம்ம போற இடத்துல ஒரு இதுல அவங்களே சொல்லிடுறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், சொல்றதுக்கு செய் அப்படின்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறது? இல்ல, அது அப்படி ஏத்துக்க கூடாதுங்க. நமக்கு அறிவு விளக்கம் தான் முக்கியம். ஒருத்தவங்க சொல்றதை நம்ம அப்படியே ஏத்துக்கணுங்கிறது எந்த அவசியம் இல்லை. வள்ளல் பெருமானும் அதை ஊக்குவிக்கிறது கிடையாது. நமக்கு சந்தேகம் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு அவங்க சரியான பதில் நம்ம கொடுத்தாங்கன்னா தான் நம்ம அதை ஏத்துக்க முடியும். கேள்விகள்லாம் நீங்க கேட்கக்கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க ஏத்துக்கங்கன்னா அந்த இடத்துல இல்லாம வந்துடுறது நல்லது. அப்ப இந்த மாதிரி சத்விசாரணம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே நம்ம இதுக்கு நிலைமைக்கு போயிடலாம். சத்விசாரம் பண்ணி அதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதன்படி செயல்பட ஆரம்பிக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இப்ப அடுத்த இது நீங்க இப்ப இந்த பாடசாலை நடத்துறீங்க, இங்க யாரெல்லாம் வரலாம்? எல்லாரும் வரலாங்க. இது இப்ப ஆன்லைன்லயும் நடத்துறீங்களா, இல்ல இப்ப இங்க வந்துதான் பண்ணுமா? ஆன்லைன்ல மாதத்திற்கு ஒரு நாள் ஆன்லைன்ல நடத்துறோங்க. அந்த வகுப்புல கலந்துக்கலாம். அது இல்லாம வடலூர், சென்னை இந்த 2 இடத்துல நடக்குது, இதுலயும் கலந்துக்கலாம். இந்த சத்திய தீபம் இப்போ பாடசாலை நடத்துவீங்க, பிற்காலத்துல இது எப்படி எடுத்துட்டு போகலான்னு உங்களுக்கு என்னங்க? இந்த பாடசாலையை நம்ம எல்லா இடங்கள்லயும் இந்த பாடசாலை இருக்கணும். நிறைய பேர் இந்த பாடங்களை நடத்த வரணும். அதனுடைய விளக்கங்களை சரியா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மொழிகளிலையும் இந்த பாடசாலை நடத்தணுங்கிறத விருப்பம். இப்போ இந்த சத்திய தீபம் எங்கெல்லாம் இங்க கிளைஞர் இருக்கு? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வடலூர், சென்னையில இருக்குங்க. இதுக்கு சத்திய தீபத்துக்கு ஆளுங்க வரணும். ஒன்றும் ஆமா, நிறைய பேர் சன்மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த உலகம் முழுக்க சன்மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா மொழிகள்லையும் எடுத்துட்டு போகணும். சரிங்க. இந்த சத்திய தீபம் பார்க்குற இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? இதுதான் சொல்ல விரும்புறாங்க. நிறைய பேர் வாங்க, சன்மார்க்கத்தை தெரிஞ்சுக்குங்க. நல்ல ஒரு அற்புதமான மார்க்கம். நம்ம சன்மார்க்கம்ங்கிறது அந்த வார்த்தையை ஏதோ தனியா ஒரு மதமோ அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட மதம் கிடையாது. ஏதோ ஒரு சமய மதத்தை இது சார்ந்ததானு கிடையாது. இது எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் பொது நெறி. அதாவது கருணைன்னு எடுத்துக்கலாம். சன்மார்க்கம்னா கருணை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கருணையை நம்ம கத்துக்கிறோம். கருணைன்னா என்ன, அது ஏன் பழகணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சு உலகம் முழுக்க நம்ம கருணையை கொண்டு போய் சேர்க்கிறோம். சரிங்க. இது வெளிநாட்டிலையும் நீங்க இப்போ ஒரு இதுல பார்த்துருக்கேன், மலேசியாலலாம் போய் பேசியிருக்கீங்க. இதுக்கு வெளிநாட்டிலையும் வரவேற்பு இருக்கு. ஆமா, வெளிநாடுகள்ல நல்ல வரவேற்புங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டை விட வெளிநாடு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சன்மார்க்கத்தை ரொம்ப விரும்பி நிறைய பேர் அதை பயிற்சி பண்ணி வராங்க. நீங்க வெளிநாட்டுக்கு பேசுவீங்களா? இன்வைட் பண்ணலாம். நான் கண்டிப்பா பேசுவேன்.
ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சிங்க. அருட்பெரும் ஜோதி.